நேரங்களில் ஒரு பயத்தோடு, ஒரு நடுக்கத்தோடு, ஐயோ இந்த ஆயுதம் என்னை தாக்கி விடுமோ, இந்த பட்டயம் என்னை கொன்று விடுமோ என்று பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். சத்ரு அவர்களை புடமிட்டு கொண்டிருக்கிறான். இந்த பட்டயத்தை தாண்டி நீ போயிடுவியா, இந்த கத்தியை தாண்டி நீ போயிடுவியா என்று சொல்லக்கூடிய அளவில் சத்ருவானவன் குடும்பங்களை அவன் கைக்குள் வைத்திருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த பட்டயத்தையும் குறித்து பயப்படாதே. உனக்கு விரோதமாய் ஏவப்படுகிற பட்டயம் எல்லாம் அது உருகி சாம்பலாகி போகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். உனக்கு விரோதமாய் எழும்பி நாவு வைத்து உன்னை பேசிக் கொண்டிருக்கிறார்களா? உனக்கு விரோதமாய் உன்னை குறிவைத்தே பேசிக் கொண்டிருக்கிறார்களா? உனக்கு விரோதமாய் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்களா? நீ ஆலயத்திற்கு வரும்போது உன்னை ஏளனமாய் பார்த்து நிந்திக்கிறார்களா? வெட்கப்படுத்துகிறார்களா? அவமானப்படுத்துகிறார்களா? கவலையே படாத, உனக்கென்று ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ துன்மார்க்கனை போலல்ல, நீ ஒரு நீதிமான். உன்னை கூட்டி சேர்க்கக்கூடிய இடம் மிகவும் பயங்கரமானதாய் இருக்கும். அதில் துஷ்டன் நுழைவதில்லை, அங்கு கண்ணீர் வடிப்பதில்லை, அங்கு அழுகையின் சத்தம் கேட்பதில்லை. அங்கு எப்பொழுதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அங்கு உலாவிக் கொண்டிருக்கும். கர்த்தரை துதிக்கக்கூடியவர்களாய், ஆராதனை செய்யக்கூடியவர்களாய் நீங்கள் மாறுவீர்களே. ஆனால் உங்களுக்கு விரோதமாய் ஏவப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்.